ஹே ஆல் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை தம்பிக்கு வந்து லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப காஃபு கோல்டுமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். காஃப் வந்து ஒரு 10 நாள் கண்டிப்பாக இருக்கும். பட் ஃபீவர் ஒரு 2 டேஸில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப வர வேணாம், காஃப்லாம் அதுவாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து நல்லா பார்ப்பார் அந்த டாக்டர். ஸோ சொன்ன மாதிரியே ஓகே. அவர் சொன்னால் செகண்ட் டைம் நாங்கள் போனதே கிடையாது இப்போ வரைக்கும். அதுவே வந்து க்யூர் ஆயிரும். அந்த நம்பிக்கையில் நானும் இருந்தேன். இந்த ஃப்ரைடே வந்து ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. காலையிலலாம் நல்லா ஆக்டிவாக இருந்தான். சரின்ட்டு மத்தியானமாக ஊருக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். போக போக படுத்தவன் காரில் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டான், பேசாமே வரமாட்டான். போகிற அன்னைக்கும் அவன் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசலை, படுத்துகிட்டே தான் வரான். எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் தூங்கலை. மறுநாள் ஃபங்க்ஷனை முடித்த உடனே காலையிலேயே கிளம்பி வேகமாக நைட்டு இங்கே 9 மணிக்குள்ள டாக்டரை பார்க்கணுன்னு இங்கே வந்தாச்சு. இப்படியோ அடித்து பிடிச்சி வந்து போனால் டாக்டர் வந்துட்டு ப்ளட் டெஸ்ட் தான் எடுக்கணும். இத்தனை நாள் காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டெங்கு இல்லைனா ஃப்ளூவாக இருக்கும். ஏன்னா ஃப்ளூவாக தான் இருக்கும்னு மேக்ஸிமம் அவர் சொன்னார். ஏன்னா எனக்கும் அதில் அப்பாவுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கோல்டு காஃபு இருமல் அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனால மேக்ஸிமம் ஃப்ளூவாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம், மெடிசன் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு. ஆனாலும் எனக்கு ஒரு பயமாக தான் இருந்தது. ப்ளட் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் அங்கே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எடுக்கிறப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அது யாராக இருந்தாலும் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் ஃப்ளூ தான் சொல்லிட்டு மெடிசன்லாம் மாற்றி கொடுத்தாங்க. இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போனால் நம்மளால் தாங்கவே முடியல. எப்பா தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் அது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக ஹேண்டில் பண்ணி அவரை இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கே போயிருக்காரு. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் சிக்காக இருக்குது. மேபி ஒரு 2 to 3 டேஸில் நான் ஓகேவாயிருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளே ஏதாவது ஒரு முயற்சியில் வீடியோ போகலான்னு ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூஸாக போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். மறுபடியும் நமக்கு ஒரு கேப் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப் எப்படியாவது ஃபில் பண்ணணும். பார்த்துக்கலாம். நீங்களாம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இப்போ நிறையா ஃபீவரு காஃபு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா வார்ம் வாட்டராக அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. வெளில போய்ட்டு வந்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்துக்கோங்க உடம்பு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ கூட்டம். குழந்தைங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பை பாய்.